என்னாச்சு? மாயா கிட்ட பேசி நல்லா வாங்கி அடிக்கிட்டீங்க போல இருக்கு. சரியான பல்பு வாங்கிட்டீங்க போலயே. முகமெல்லாம் செவந்து போச்சு. என்னடா சிரிப்பு? நீங்க போற இடத்துக்குள்ள நானும் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரத்திலேயே உங்களுக்கு முன்னால போய் ஜெயிப்பேன். அப்போ நானும் உங்களை பார்த்து சிரிப்பேன். என்ன அவனை பாத்துக்கிட்டு இருக்க? வா போலாம். மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாயா இது? இது RF பக் டிடெக்டிவ். பக் டிடெக்டரா? அது எதுக்கு வாங்கியிருக்க? சீனு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நம்ம ரூம்ல ஏதோ ஒரு இடத்துல பக் வச்சிருக்காங்க. அது மூலமா தான் நம்ம பேசுறது எல்லாம் ஒட்டு கேக்குறாங்க. ஒட்டு கேக்குறாங்களா? நம்ம அப்படி என்ன பேச போறோம்? நம்ம என்ன டெரரிஸ்டா இல்ல ஆர்மியா? நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமும் புவனாவை பொறுத்த வரைக்கும் ரகசியம் தான். பூனாவா பக் வச்சிருப்பாங்கற? பின்ன வேற யாரு வைக்க போறா? நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் புவனாவுக்கு தெரியுது. அப்போ நீ என்னதான் பக்னு சொல்றியா? ஏய், டென்ஷன் பண்ணாதடா. ஆரம்பத்துல நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயோ கேஷுவலா சொல்லி அவங்க மூலமா புவனாவுக்கு போயிருக்குன்னு தான் நினைச்சேன். நீ போய் புவனா கிட்ட சொல்லிருப்பேன்னு நான் நினைச்சதே இல்ல. அப்புறம் தான் பக்கா இருக்குன்னு நான் யூகிச்சேன். எப்படி சொல்ற மாயா? நான் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாம போச்சுல்ல. ஆமா, நான் பக்கத்துல வந்ததால தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி என்ன கலாய்ச்ச இல்ல. நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதடா. சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. லேப்டாப் சரியா ஒர்க் பண்ணலனா பக் இருக்குன்னு தான் அர்த்தம்னு நினைச்சேன். அப்புறம் தான் இதை நான் வாங்கினேன். முதல்ல நான் இந்த டிவைஸை ஆன் பண்றேன். நான் சொல்லல இந்த ரூம்ல பக் இருக்குன்னு. என்னடா சீனு, எல்லா இடத்துல இருந்தும் சவுண்ட் வருது. ரூம் முழுக்க வச்சிருக்காங்களா? ஏய், வீடு பூரா யார் பக் வச்சிருப்பா? அவ்வளோ பெரிய டெக்னிக் புவனாக்கு எப்படி தெரியும்? இது பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணுமே. அப்போ நீ என்ன சொல்ற? வீடு பூரா பக் இருக்கா? நம்ம எல்லாரும் பேசுறது அவளுக்கு கேக்குமா? இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் சீனு. அவ எங்க பக் வச்சிருக்க போறா? மாயா, ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். நீ தூரமா போனா டிவைஸோட சவுண்ட் கம்மி ஆகுது. நீ பக்கத்துல வந்தா டிவைஸோட சவுண்ட் அதிகமாகுது. பாரு, ரெட் லைட் எரியுது, பீப் சவுண்ட் வருது. அப்படின்னா மாயா, அப்போ எனக்குள்ளதான் அந்த பக் இருக்குன்னு தோணுது. அன்னைக்கு நான் உன் லேப்டாப் பக்கம் வரும்போதுதான் லேப்டாப் ஒர்க் பண்ணாம போச்சு. நீ அதை ரொம்ப கேஷுவலா சொன்ன.
நீ பக்கத்துல வரும்போது தான் லேப்டாப் ஒர்க் பண்ணலன்னு. ஆனா அதை நான் சீரியஸா எடுத்துக்கல, நீயும் சீரியஸா எடுத்துக்கல. என்ன செக் பண்ணி பாரு மாயா. உன்னை எதுக்கு செய்யணும்? ஆமா மாயா, நான் தானே சொல்றேன், செக் பண்ணு, ஏன் யோசிக்கிற? அப்போ என் உடம்புல தான் பக் இருக்கு. என் மூலமா தான் புவனாக்கு தகவல் போகுது. உன்னோட பிளான் எல்லாம் சொதப்பினதுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். நீ என்ன பண்ண வச்சீனோ? உன் உடம்புல தான் பங்கு இருக்கிறதே உனக்கு தெரியாதே. எல்லாத்துக்கும் அந்த பூனா தான் காரணம். என்ன கிரிமினலா வேலை செஞ்சிருக்கான்னு பாரு. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பிளான் பண்ணி போறதுக்கு முன்னாடியே அவ போய் நமக்கு எதிரா சதி வேலை செஞ்சு எவ்வளவு கர்வமா ஆணவமா அவன் நம்ம கிட்டயே பேசினா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பக் கொடுத்த தைரியம் தான். அன்னைக்கு ஒருத்தனை கத்தியால கொத்துனது கூட அவளோட ஏற்பாடாதான் இருக்கும். நம்மள ஒட்டு கேக்கதான் இந்த பக்க ரெடி பண்ணிருக்கா. அவளை அடிக்கிறதுக்கு நான் இதையே ஒரு டூலா பயன்படுத்த போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.